பிரைஸ் தி லார்ட். தேவன் உங்கள் மீது அன்பாக இருக்கிறார். இந்த நாளிலும் நம்ம ஆவின் பிரமாணம் என்ற தலைப்பின் கீழாக தொடர்ந்து சில பகுதிகளை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், தியானித்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளில் நீதிமான், ஆவின் பிரமாணத்திற்குள்ள நீதிமான் என்ற தலைப்பின் கீழாக நம்ம ஒரு பகுதியை நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 2வது வசனம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் நின்று விடுதலையாக்கிற்றே. ஹல்லேலூயா. ஆமென். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவன் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்றே என்று நம்ம வாசிக்கிறோம். இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம எந்த பிரமாணத்துக்குள்ளே இருக்கிறோம் என்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. நம்ம இப்போ கிறிஸ்து இயேசுக்குள்ள ஆவின் பிரமாணத்துக்குள்ளாக என்ன செஞ்சுருக்கோம், இருக்கிறோம். ஆவின் பிரமாணம் தான் இப்போ ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளையும் என்ன செய்கிறது, ஆளுகை செய்கிறது. ஆவின் பிரமாணத்தில் இருக்கிற நம்ம நியாய பிரமாணத்தின்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்மளை நியாயம் தீர்க்கக்கூடாது, மற்றவர்களையும் என்ன செய்யக்கூடாது, நியாயம் தீர்க்கக்கூடாது. ஏனென்றால் இப்போ நம்ம கிறிஸ்து இயேசுவினாலே ஆவின் பிரமாணத்துக்குள்ளாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம இருக்கிறோம். ஆவின் பிரமாணம் தான் நமக்குள்ளே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ ஆவின் பிரமாணத்தின்படி நம்ம எப்படியா இருக்கிறோம்னா, நம்ம ஒரு நீதிமான். சொல்லுங்கள், நான் ஒரு நீதிமான். சொல்லுங்கள், நான் நீதிமானாக இருக்கிறேன். ஆமென். நீங்கள் கேட்கலாம், நான் எப்படி நீதிமான் ஆக்கப்பட்டேன், நான் நியாயப்பிரமாணத்தின்படி நியாயப்பிரமாணத்தை எதுவுமே நிறைவேற்றலையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நியாயப்பிரமாணத்தின்படி நம்ம பார்த்தோம்னா ஒருவனும் நீதிமான் ஆக்கப்படுவதில்லை என்று வேத வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணத்தின்படி பூமியில் யாருமே கிடையாது, யார் கிடையாது, நீதிமானே கிடையாது. இப்போ ஆவின் பிரமாணத்துக்குள்ளே கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற நம்ம எப்படியா இருக்கிறோம் அப்படின்னா நீதிமானாக இருக்கிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 5வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமானாக்கப்பட போறார்களா, படுவார்கள், நீதிமானாக்கப்படுவார்கள். அல்லேலூயா. ரோமர் 5:19 நம்ம வாசிக்கிறோம். ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் எப்படி ஆயிட்டாங்களா, பாவிகளாக்கப்பட்டாங்க. யார்? ஒரு மனுஷன் யார் கீழ்ப்படியாமல் போனான்? ஆதாம் என்ன செஞ்சான்? ஆண்டவர் சொன்னார், தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களை என்ன செய்யலாம், சாப்பிடலாம். மாம்பழத்தை என்ன செய்யலாம், நீ சாப்பிடலாம். கொய்யாப்பழத்தை சாப்பிடலாம். சப்போட்டா பழத்தை எடுத்து என்ன செய்யலாம், சாப்பிடலாம். எல்லாத்தையும் நீ என்ன செஞ்சுக்கலாம், எடுத்து சாப்பிடலாம். ஆனால் ஒரே ஒரு பழத்தை மட்டும் என்ன செய்யக்கூடாது, எடுத்து சாப்பிடவே கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார். அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16-17 வசனத்தை வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஆண்டவர் சொல்றார், ஆதாம் என்ன சொல்றாருன்னா, மண்ணினால் மனிதனை உருவாக்கி அவனுக்கு ஏதேன் தோட்டத்தை கொடுத்து, ஏதேன் தோட்டத்துக்குள்ளே சகல விருட்சங்கள், என்னென்னலாம் விருட்சங்கள் இருக்கோ, என்னென்ன பழங்கள்லாம் இருக்கோ, அது எல்லாத்தையும் என்ன செஞ்சார், உருவாக்கி கொடுத்து எல்லாத்தையும் சாப்பிடலாம். ஆனால் என்ன மட்டும் சாப்பிடக்கூடாது, தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை என்று அறியத்தக்க நன்மை தீமை என்று அறியத்தக்கதாக இருக்கிற அந்த மரத்தின் கனியை மட்டும் என்ன செய்யக்கூடாது, நீ புசிக்கக்கூடாது. நீ அதை புசிச்சிட்டேன்னா நீ என்ன செஞ்சிருவ, செத்துருவ அப்படின்னு ஆண்டவர் சொல்லுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, செத்துருவ அப்படின்னா என்னையை விட்டு என்ன செஞ்சிருவ, பிரிந்து போயிடுவ, எனக்கும் உனக்கும் இருக்க தொடர்பு என்ன செஞ்சிடும், கட்டாயிரும் அப்படின்னு ஆண்டவர் ஆதாமுக்கு கட்டளை எடுக்கிறார். ஆனால் ஆதாம் என்ன செஞ்சிருந்தான், ஏவாள் வஞ்சிக்கப்பட்ட நிமித்தமாக ஆதாமும் என்ன செஞ்சிருந்தான், கனி எடுத்து சாப்பிட்டுருதான். அதாங்க வசனம் சொல்லுது, ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே. ஆண்டவர் சொல்லியிருந்தார், இந்த பழத்தை என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு ஆதாம் என்ன செய்யவில்லை, கீழ்ப்படியவில்லை, பேச்ச கேட்கவில்லை. கீழ்ப்படியாமையினாலே ஆதாம் என்ன செஞ்சுட்டான்,
பாவிகளாக்கப்பட்டதும் இல்லாமல் ஆதாம் மூலமாக பிறந்த சந்ததிக்குள்ளே எப்படி ஆயிடுச்சு, ஆண்டவரோடு இருக்கிற தொடர்பு என்ன செஞ்சு போச்சு, பிரிஞ்சு போச்சு. ஆண்டவருக்கு இருக்கிற அறிவு, ஆண்டவர் குறித்த அறிவு என்ன செஞ்சிச்சு, மக்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. அப்படி ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் என்ன செஞ்சாங்களாம், நீதிமான் ஆக்கப்பட்டாங்க. எப்படி ஆதாம் ஒரு மனுஷன் கீழ்ப்படியாமல் போய் அநேகரை பாவிகள் ஆக்கினானோ, அதே போன்று இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து தேவனாகிய கர்த்தருடைய சித்தத்துக்கு சிலுவையிலே கீழ்ப்படிந்ததுனாலே இப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் எப்படியா இருக்கிறாங்களா, நீதிமான் என்ன செஞ்சுருக்கிறாங்க, இருக்கிறாங்க. அல்லேலூயா. புரிஞ்சுச்சா புரியலையா? இப்போ நம்ம பாவியாக பிறந்தது யார் குற்றம்? நம்ம செஞ்ச குற்றமா? நம்ம பாவம் செய்ததுனால பாவியா? வசனம் சொல்லுது, என் தாய் பாவத்திலே கற்பம் தரித்தாள். அப்படின்னா என்ன பாவம்னா, தேவனை குறித்த அறிவு ஆதாம் இழந்து அது மூலமாக வந்த சந்ததி எல்லாமே எப்படிப்பட்ட சந்ததி தான், பாவமான சந்ததி தான். நம்ம பாவம் செய்கிறதுனால பாவி அல்ல, பாவியாய் பிறந்ததுனால என்ன செஞ்சுருக்கிறோம், பாவம் செய்கிறோம். இப்போ ஆதாம் மூலமாக பிறந்த சந்ததி எல்லாமே பாவத்தின் சந்ததி. எப்படி நான் பாவ சந்ததியாய் பாவமாய் பிறப்பதற்கு நான் காரணம் அல்லவோ, அதே போன்று நான் நீதிமானாக மாறுவதற்கு நான் என்ன செய்ய கிடையாது, காரணம் கிடையாது. ஒரே ஒரு காரணம். என்ன காரணம்னா, இயேசு கிறிஸ்து தான் காரணம். நான் நீதிமானாய் மறுபடியும் பிறந்ததுக்கு காரணம் யார்? இயேசு கிறிஸ்து. எப்படி இயேசு கிறிஸ்து காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் யார் மேலே விசுவாசம் வச்சுருக்கேன்னா, இயேசு கிறிஸ்து எனக்காக என்ன செஞ்சார், சிலுவையில் என் பாவத்தை சுமந்தார். இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் ரத்தத்தை சிந்தியனை நீதிமானாக மாற்றினார். என் அக்கிரமங்களை என் பாவங்களை இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து தீர்த்தார் என்று நான் விசுவாசிக்கும் போது நான் இப்போ எப்படி ஆகிட்டேன்னா, நீதிமானாக மாறிட்டேன். இதுக்கு நான் ஏதாவது செஞ்சேன்னா நீதிமானாக மாற ஒன்றுமே செய்யலை. நான் இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான் என்ன செஞ்சேன், விசுவாசித்தேன். என்ன விசுவாசம்? என்னை அவர் நீதிமானாக மாற்றி இருக்கிறார். நான் சொல்லலை, வசனம் சொல்லுது. அந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். என்ன செஞ்சீங்க? கழுவப்பட்டீர்கள். 1 பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். 2 பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். நீதிமானாக்கப்பட்டீர்கள். 3 நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். எப்படின்னா, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் நம்ம எப்படி ஆக்கப்பட்டிருக்கிறோமா, கழுவப்பட்டு இருக்கிறோம், பரிசுத்தம் ஆக்கப்பட்டு இருக்கிறோம், நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். இன்னமே நம்ம நீதிமான் ஆக்கப்பட போவதில்லை. நம்ம எப்படி தான் இருக்கிறோம், நீதிமானாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 5வது அதிகாரம் 9வது வசனம். இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. எப்படி நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். எல்லாரும் தலைமுறை கையை வச்சு சொல்லுங்க, நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய ஆவியினாலே கழுவப்பட்டு இருக்கிறேன், பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறேன், நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறேன். எப்படின்னா, நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறோம் இயேசுவின் ரத்தத்தினாலே. ஹல்லேலூயா. இப்போ எப்படி நம்ம நீதிமான் ஆக்கப்படவில்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிடணும். ஏன்னா சில நபர்கள் நியாயப்பிரமாணத்தின் நீதியினாலே தன்னை நீதிமான் ஆக்க விரும்புகிறார்கள். நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் நீதிமான் ஆக்கப்படுவதில்லை என்று வேதவசனம் தெளிவாக நமக்கு என்ன செய்கிறது, போதிக்கிறது. கலாத்தியர் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்று வெளியரங்கமாய் இருக்கிறதே. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. ஆமென். நியாயப்பிரமாணத்தின் நீதியினாலே ஒருவனும் என்ன செய்ய முடியாது, நீதிமான் ஆக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவ மேல் வைக்கிற விசுவாசத்தினாலே மாத்திரம்தான் நம்ம நீதிமானாக மாற முடியும். அல்லேலூயா. நீதிமானாக இருக்கிறோம் என்ற விசுவாசம், இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினாலே நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற விசுவாசம். அல்லேலூயா. இன்னும் அடுத்து வாசிக்கலாம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 4வது வசனம்.
நியாயப்பிரமாணத்தினால் நீதிமானாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். நியாயப்பிரமாணத்தினால நீதிமானாக்க விரும்புகிறவங்க கிறிஸ்துவை விட்டு புரிந்து கிருபையிலிருந்து என்ன செஞ்சாங்கன்னா விழுந்தாங்க அப்படின்னு வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணம்னா என்ன அப்படின்னா 10 கட்டளைகள், 600க்கு அதிகமான நியமங்கள் தான் நியாயப்பிரமாணம். அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க பிரதர்? நியாயப்பிரமாணத்தை நம்ம செய்யவே கூடாதா, நியாயப்பிரமாணத்தை நம்ம நிறைவேற்றவே கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி சொல்லப்படவில்லை. நியாயப்பிரமாணம் நம்ம நிறைவேற்றணும், நியாயப்பிரமாணத்தின்படி செய்யணும். ஆனால் நான் செய்கிற காரியத்தினாலே நான் நீதிமான் ஆக்கப்படுவதில்லை. நான் நீதிமானாக இருக்கிறதுனால என்ன செய்கிறேன் என்ற அறிவு நமக்குள்ளே என்ன செய்யணும், வர வேண்டும். எப்படி நம்ம நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியும் அப்படின்னா, நியாயப்பிரமாணம் தேவனுடைய ஆவியினாலே மோசைக்கு என்ன செஞ்சது, எழுதி கொடுக்கப்பட்டது. தேவனுடைய விரல் என்பது தேவனுடைய ஆவி என்று நம்ம ஒப்பிட்டு வேத வசனத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய விரல்னாலே மோசைக்கு என்ன செஞ்சார், ஆண்டவர் கட்டளைகளை கொடுத்தார். தேவன் தன்னுடைய விரல்களினாலே எழுதப்பட்ட கற்பனைகளை என்ன செஞ்சார், கொடுத்தார். தேவனுடைய புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், நான் தேவனுடைய விரலை கொண்டு என்ன செய்கிறேன், பிசாசுகளை துரத்துகிறேன் என்று ஒரு வேத சுவிசேஷ புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அதே இன்னொரு சுவிசேஷ புஸ்தகத்தில் தேவனுடைய ஆவியினாலே நான் என்ன செஞ்சுக்கிறேன், பிசாசுகளை துரத்துகிறேன் என்று வேத வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ தேவனுடைய விரல் என்பது என்னென்னா, தேவனுடைய ஆவியானவர் தான் தேவனுடைய விரல். அங்கே மோசைக்கு தேவனுடைய விரலினாலே எழுதப்பட்டது என்றால் தேவனுடைய ஆவியினாலே கட்டளைகள் என்ன செஞ்சார்னா எழுதப்பட்டது. அப்படி தான் தேவன் என்ன செஞ்சார், மோசைக்கு கட்டளைகளை கொடுத்தார். இப்போ கட்டளைகளை புக்கு மூலமாக ஒரு எழுத்து மூலமாக கொடுப்பது பழைய ஏற்பாடு, அது நியாயப்பிரமாணம். இப்போ நமக்கு தேவன் எப்படி நமக்கு கொடுத்துருக்கிறார்னா, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற எழுதி கொடுத்த ஆவியானவரே நமக்குள்ள செஞ்சிருக்கிறது, கொடுத்துருக்கிறார். எழுதி கொடுத்த ஆவியானவரே ஒவ்வொருவருக்குள்ளும் என்ன செய்கிறார், இருக்கிறார். எழுதி புக்கை படித்து செய்கிறது வேற, எழுதி கொடுத்தவர் நமக்குள்ளே இருந்து அவர் சத்தம் கேட்டு செயல்படுவது வேற. எழுதி கொடுத்ததை நம்ம பார்த்தோம்னா சில நேரத்தில் என்ன செஞ்சுக்கலாம், தவறி விழுந்துருவோம். ஆனால் எழுதி கொடுத்தவரே நமக்குள்ளே இருக்கிறப்ப அவர் சொல்லுவார், இதை இதை செய்யாதன் என்று. நியாயப்பிரமாணத்திலும் அதிகமான என்ன செய்வார், நம்மளை நிறைவேற்ற என்ன செய்வார், செய்ய வல்லவராக இருக்கிறார். அதான் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லுகிறார், வேத பாரகளின் நீதியிலும் உங்களுடைய நீதி அதிகமாக இராவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது என்று. அப்போ வேத பாரகன் என்ன நீதியை நிறைவேற்றினான், நியாயப்பிரமாணத்தின் நீதியை தான் நிறைவேற்றினான். அவன் ஒரு ஸ்திரியை விபச்சாரம் பண்ணாதான் அவனுக்கு விபச்சாரம். யார்? வேத பாரகன் நியாயப்பிரமாணத்தின்படி. ஆனால் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்திலும் அதிகமான நீதி. அது என்ன நீதி? ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தாலே அது என்ன செய்யலாம், அவனோடு விபச்சாரம் பண்ணிட்டான்னு சொல்லப்படுகிறது. அப்போ எப்படி நம்ம நியாயப்பிரமாணத்திலும் நீதியிலும் அதிகமாக இருக்க முடியும்னா, எனக்குள்ள இருக்கிற ஆவியான நிறைவினாலே நடக்கிறப்ப வேத பாடல்கள் நீதியிலும் நியாயப்பிரமாணத்திலும் அதிகமான நீதியை என்னால் என்ன செய்ய முடியும், நிறைவேற்ற முடியும். ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுத்தவர் எனக்குள்ள என்ன செய்கிறார், இருக்கிறார். அதான் வசனம் சொல்லுகிறது, நான் அவரோடு கூட உலாவி அவர்களின் தேவனாக இருப்பேன், அவர் இதயத்தில் என்ன செய்வேன், என் கற்பனைகளை எழுதுவேன் அப்படின்னு ஆண்டவர் வேதத்தில் எழுதி கொடுத்துருக்கிறத நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். இப்போ நியாயப்பிரமாணத்தினால நிறைவேற்ற முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. தன்னுடைய கிரியையினாலே, என்னுடைய உபவாசத்தினாலே, என்னுடைய ஜபத்தினாலே நான் தேவன்கிட்ட பெரிய ஆளாக திருப்தி அடைந்தோம்னா அந்த உபவாசமும் ஜபமும் சில நாட்களே என்னை தேவன்கிட்ட பெரிய ஆளாக நீதிமானாக சில நாட்களே என்னை நிறுத்தும். ஆனால் விசுவாசத்தினாலே, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற விசுவாசத்தின் எண்ணத்தினாலே, ஆவியானவன் பலத்தினாலே, நீங்கள் ஆவியின் பிரமாணத்தினாலே நீங்கள் நிற்கிறப்ப இது நீடித்த நாட்களாக அவங்களை திருப்தியாக நடத்தும். அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தின் நீதியினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாக்கப்படுவதில்லை. விசுவாச பிரமாணத்தினாலே, ஆவின் பிரமாணத்தினாலே என்ன செய்ய முடியும், நீதிமானாக ஒருவன் இருக்கிறான் என்று நம்ம இந்த நாளில் தியானிக்கிறோம். தொடர்ந்து இதை குறித்து நம்ம தியானிக்கலாம். தேவன் உங்கள் மீது அன்பாக இருக்கிறார். ஆமென்.